கடந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தின் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றனர். அதற்கு ஆதரவு தெரிவித்து விசிக அமைச்சரவையில் இடம் கொடுத்ததை ஏற்க முடியாத திமுகவில் கழக பொதுச் செயலாளர் ராசா ஒரு சமூக வளத்தில் ஒரு பதிவை பதிவிடுகிறார். இந்த பதிவை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரையும் கட்சியும் இழிவுபடுத்துவதாகவே இருக்கிறது என்று பல்வேறு பகுதிகளிலும் விசிக கட்சியினர் ராசாவை கண்டித்து கண்டன கோஷங்கள் எதிர்ப்புகள் தெரிவித்து வந்தனர். இதை சொந்த ஊரான ராசா சொந்த ஊரான பெரம்பலூர் மாவட்டத்தில் அமைச்சர் அலுவலகத்தை முற்றுகையிட கடந்த 2 முன்பு பெரம்பலூர் விசிக நிர்வாகிகள் முயற்சித்த போது காவல்துறையினர் அவர்களை பேச்சுவார்த்தை நடத்தி முற்றுகையிடக்கூடாது, நீங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறீர்கள் என்று அனுமதியை கொடுத்துள்ளனர். அந்த அனுமதி ஏற்று அவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்நிலையில் இன்று குன்னம் பேருந்து நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கடந்த 23ஆம் தேதி ராசாவை கண்டித்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறோம் என்று மனு கொடுத்திருந்தனர். அப்போது மனுவுக்கு அவர்கள் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது காவல் நிலையத்தில். ஆனால் மறுபடியும் நேற்று குன்னம் அதே இடத்தில் திமுக நிர்வாகிகள் விசிக கட்சியினரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் என்று கொடுத்தது காரணத்தினாலே 2 பேருக்குமே மறுக்கப்பட்டுள்ளது. அனுமதி மறுக்கப்பட்ட காரணத்தினால் 2 கட்சியினருமே இன்று மறுக்கப்பட்டு தெரிவித்தும் 2 கட்சியினரும் ஒவ்வொரு திசையில் ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர். இதில் 2 கட்சியிலும் வாக்குவாதத்தில் பேச்சுவார்த்தைகள் முக்கியமாக கட்சி மற்றும் கல்லுகளை எடுத்துக்கொண்டு ஒருவரை தாக்கிய கொண்டதில் பல 20க்கும் மேற்பட்டவர்கள் லேசான காயங்கள் அடிபட்டது. இதில் காவல்துறையினர்கள் அதிகமாகவே பாதிக்கப்பட்டுள்ளனர். குன்னம் காவலத்தில் இது பெரும் பதற்றமாக உருவாகியுள்ளது. காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி வசந்தகுமார்.